சரி. நாங்க இப்ப உயிரியல் கேள்விகளுக்கான எதிர்பார்க்க வினாக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல போன கிளாஸ்ல நாங்க சிறுநீரகத்தி, சிறுநீரகம், அதுல சிறுநீர் உற்பத்தி செயல்முறை, அதனால அதுல உள்ள வேற வேற நிறைய படங்கள் இருக்கு. 4, 5 படம் இருக்கு. சிறுநீரகத்தின் படம், அடுத்த சிறுநீர் உற்பத்தி செயல்முறை, அதனால அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் தொடர்பாக நீங்க பார்த்துக்கொள்ளணும். அப்புறம் மூளையின் கட்டமைப்பு, அதில் தொழிற்பாடுகள், பகுதிகளில் தொழிற்பாடுகள், ஏற்படக்கூடிய நரம்பு தொகுதிக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்தது இளைய வளர்ப்பு, அதாவது பதிய முறையின பெருக்கம் சம்பந்தமான கேள்வி, இளைய வளர்ப்பு, அதோட இளைய வளர்ப்பு நன்மை தீமை. இன்று நாங்கள் பார்க்க போகிறது மனித சுவாச தொகுதி தொடர்பான கேள்வி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் சுவாச தொகுதியில் சுவாச சிற்றறை தான் கட்டமைப்பு வந்து மெல்லிய இன்னும் சின்ன படம் தான் வந்தது. சரியா? அவை இந்த பரிசோதனையையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவை நீங்கள் எழுதினாக்கள் வீடியோ அனுப்புங்க, நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். அதாவது அவை இந்த பரிசோதனை நீங்கள் ஸ்கூல் காலத்தில் செஞ்சுருப்பீங்க, ஸ்கூல் டைம்லலாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே நான் தந்த கேள்வியில் இங்கே மணிச்சாடி சம்பந்தம், மணிச்சாடி அதில் உள்ள உபகரணங்கள் எல்லாம் பெயர் குறிக்கப்பட்டு வந்திருக்கு. சரியா? பெயர் குறிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கு. பெயர் குறிக்கப்பட்டு தரப்பட்டிருப்பதனால உங்களுக்கு இந்த கேள்வியில் நாங்கள் இப்போ எடுத்திருக்கிற கேள்வியில் உங்களுக்கு பெயர் குறிக்க வேண்டிய தேவை இல்லை. சரியா? அப்போ எக்ஸாமுக்கு வந்தால் பேர் குறிக்கவும் வரலாம். அப்போ கண்ணாடி குழாய், தக்கை, மணிச்சாடி, அதுக்குள்ள வழி இருக்கு, பலூன் மென் சவு, அது எப்படி தொழிற்படுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க படிக்கும்போது. சரியா? கீழே உள்ள பலூன் மென் சவ்வை நாங்கள் அரட்டும் போது அல்லது இழுக்கும் போது உள்நோக்கி காற்று வரும், வழி வரும்போது அந்த பலூன்கள் ரெண்டும் விரிவடைவதை நீங்கள் பார்க்கலாம். பலூன் ரெண்டும் விரிவடைவதை பார்க்கலாம். பாருங்க. அப்போ பிரிமெண்ட் தகடு கீழ் நோக்கி அசையும் போது, அதாவது நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்கும் போது உள்நோக்கி காற்று வருகிறது. உள்நோக்கி காற்று வருவதனால என்ன நடக்குது? இந்த பலூன் ரெண்டும் விரிவடையுது. அதாவது உச்சுவாசமாக எடுக்கலாம். இது இந்த வைக்குழாயினூடாக வழி வருது. இது இந்த பலூன்கள் ரெண்டும் சிவப்பு நிறமான, ஆரஞ்சு நிறமான இந்த பலூன்கள் ரெண்டும் நுரையீரலாகவும், பச்சை நிறமாக உள்ள பலூன் மென்சவை நாங்கள் பிரிமெண்ட் தகட்டாக எடுக்கலாம். பிரிமெண்ட் தகடு எடுக்கும்போது அதே நேரம் இந்த குழாய் எங்களுக்கு வாத நாளியாக எடுக்கலாம். சரியா? வாத நாளியாக. அப்ப வாத நாளினூடாக காற்று வரும்போது இந்த நுரையீரல்ல வழி நிரம்புது. பிரிமெண்ட் தகடு கீழ் நோக்கி அசையுது அல்லது சுருங்குதுன்னு சொல்லலாம். சரியா? இந்த செயற்பாடு தான் இப்ப எங்களுக்கு கேள்வியாக வந்திருக்கு. சரி, இப்ப நாங்க இப்ப கேள்விக்கு செல்வோம். கேள்வி என்னென்றால், சரி, கேள்வியில முதலாவது கேள்வி கேட்டிருக்க, மனித சுவாச தொகுதியினால் வளிமண்டலத்துக்கும் சுவாச பைக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் இடம்பெறும் பொறிமுறை தொடர்பாக அறிந்து கொள்ள ஆக்கப்பட்ட மாதிரி உரு காட்டுகின்றது. மாதிரி உரு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? மாதிரி உரு தரப்பட்டிருக்கு. அப்ப மாதிரி உரு பார்க்கலாம். இந்த மாதிரி உரு தரப்பட்டிருக்கு. உங்களோட விடைகளை நாங்கள் பார்ப்போம். அப்ப மாதிரி உருவில் தரப்பட்டிருக்கு. அப்ப மாதிரி உரு சம்பந்தமா தான் எல்லாம் கேள்வி வந்திருக்கு. சரி, முதலாவது கேள்வி, பலூன் மென்சவ்வினை கீழ் நோக்கி இழுக்கும் போது கிடைக்கும் அவதானம் யாது? பலூன் மென்சவ்வினை கீழ் நோக்கி இழுக்கும் போது அவதானம் யாது? சாடியினுள் கனவளவு அதிகரிக்கும், அப்படி தந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்த வீடியோல என்ன அவதானம் இருந்துச்சு? அவதானம் பலூன் விரிவடையும் எழுதா? ஓ, அதுதான். என்ன எழுதலாம்? சரியான விடை என்ன? இது எழுதப்பட்ட விடை. பலூன் விரிவடையும். ஓ, பலூன் விரிவடையும். பாபா, புறச்சூழலில் உள்ள வழி பலூனில் வருவதனால் பலூன் விரியும். சரி, அப்ப மிக பொருத்தமான விட பலூன் விரிவடையும். கனவளவு அதிகரிக்கும் என்பது கனவளவு அதிகரிக்காது, பலூன் விரிவடை.
சரி, பலூன் விரிவடையும். பருவங்கானா அது விரிகின்றது. சாடியினுள் கனவளவு அதிகரிக்கிறது. ஓ, கனவளவு அதிகரிப்பதன் மூலமாக நாங்க அவதானம் பலூன் விரிவடைகின்றது. நாங்க வீடியோல பார்த்தோமே. இப்ப இந்த இருக்கு. இப்ப அவதானம் என்ன? இங்க பாருங்க, கீழ் நோக்கி இழுக்கும் போது அந்த பலூன் விரிவடைகிறது. சரி, ஓகே. அப்ப முதலாக விடையளிட்டீங்களா பிள்ளைகள்? பலூன் விரிவடைகிறது. இரண்டாவது கேள்வி நாங்க பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, மனித சுவாச பொறிமுறையினுள் பலூன் மென்சவ்வினை கீழ் நோக்கி இழுக்கும் செயல்முறையை ஒத்த செயற்பாடு இடம்பெறும் சந்தர்ப்பம். சந்தர்ப்பமாக எது எடுக்கலாம்? உச்சுவாசம். வெரி குட், உச்சுவாசம். அப்ப அந்த சந்தர்ப்பம் நாங்க உச்சுவாசம் எடுக்கலாம். அல்லது அதாவது உச்சுவாசத்தின் போது நிகழும் ஒரு பொறிமுறை எழுதினாலும் சரி. உச்சுவாசத்தில் பிரிமென் தகடு சுருங்குதல். உச்சுவாசம் எழுதினாலும் சரி, உச்சுவாசத்தின் போது அந்த செயற்பாடு அடிப்படையாக கொண்டு எழுதும் போது உச்சுவாசத்தின் போது பிரிமென் தகடு சுருங்குதல் எழுதலாம். அது பிழை இல்லை. உச்சுவாசம். ஓகே. மூணாவது நாங்க பார்ப்போம். மூணாவது கேள்வி, குறித்த மாதிரியில் பின்வரும் பகுதிகளால் வகை குறிக்கப்படும் மனித சுவாச தொகுதியை ஆக்கும் கட்டமைப்புகளை குறிப்பிடுக. கண்ணாடி குழாய் எதை குறிப்பிடுது? வாதநாளியை குறிப்பிடுது. வெரி குட், வாதநாளி. இந்த விட சரி. பலூன் மென்சவ் எதை குறிக்குது? பிரிமென் ரகடு. வெரி குட், சஃபா. அப்ப பலூன் மென்சவு பிரிமென் தகடு. பலூன் மென்சவு சுவாச பைன் எழுதிருக்கீங்க. பலூன் மென்சவு அது கீழே உள்ளது. நீங்க சுவாச பைன் குறிப்பிட்டது பலூன் ரெண்டையும். சரியா? அப்ப இந்த விட சரி வராது. அப்ப இங்க சுவாச பையாக தொழிற்படுவது இந்த பலூன் ரெண்டும். இந்த பலூன் ரெண்டும் தான் சுவாச பையாக தொழிற்படுது. ஆனால் இங்க பலூன் மென்சவுன்னு கேட்டது இந்த அடியில உள்ள பலூன் மென்சவு. ஆகவே அடியில உள்ள பலூன் மென்சவு அது எதை குறிப்பிடுது என்றால் பிரிமென் தகடு. அவை திருத்தி எழுதிக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். சுவாசப்பை குழாய் பிரிமென் தகடு. இந்த சுவாசப்பை குழாய் இல்ல, வாத நாடின்னு எழுதணும். அந்த விடையை திருத்திக் கொள்ளுங்க. ஏபி மாறுபட்டிருக்கே. சரியா? ஏ வந்து வாதநாளி, பி வந்து பிரிமென் தகடு. அது எப்படி ரெண்டு மாறிச்சு? சரியா? திருத்தி எழுதிக் கொள்ளுங்க, வாதநாளி பிரிமென் தகடு. சரி, ஓகே. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, மனித சுவாச தொகுதியில் புறச்சூழலுக்கும் குருதிக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் இடம்பெறும் பகுதி எது? புறச்சூழலுக்கும் குருதிக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் நிகழும் இடம்பெறும் பகுதி எது? பகுதி எது? அப்ப கேள்வியில பாருங்க, மனித சுவாச தொகுதியில் கேட்டிருக்கு. மனித சுவாச தொகுதியில். அப்ப மனித சுவாச தொகுதியில் கேட்ட மனித சுவாச தொகுதியில் உள்ள பகுதி எழுதணும். அது ஏதாவது தொழிற்படுகின்ற எழுதுறையில. சரியா? அப்ப நீங்க சுவாச சிற்றறைன்னு போட்டிருக்கு, அப்படிதானே? சுவாச மேற்பரப்பு. சுவாச மேற்பரப்பாக எது தொழிற்படுது? சுவாச சிற்றறை. அப்ப இடம்பெறும் பகுதி சுவாச சிற்றறைன்னு எழுதணும். அவை வித்தியாசமணினாக்கள் திருத்திக் கொள்ளுங்க. சுவாச சிற்றறை. சுவாச சிற்றறை. ஓகே. அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். மேலே நீர் குறிப்பிட்ட பகுதியில் வாயு பரிமாற்றம் வினைத்திறனாக நிகழ அக்கட்டமைப்பு கொண்டிருக்கும் இரு இசைவாக்கங்கள். அப்ப சுவாச சிற்றறையிட இரண்டு இசைவாக்கங்கள். அப்ப இதுல காணப்படுவது சரி. சிற்றறை சுவர் மெல்லியதாக காணப்படல், சிற்றறை சுவர்
ஈரலிப்பானதாக காணப்படல், அதிகளவான காற்றுப்பைகள் காணப்படல். அதோட என்ன எழுதலாம்? சிற்றறை மயிர்த்துளை குழாய்களால் சூழப்பட்டிருத்தல். அப்ப இந்த விட சரி. அடுத்த அக்கட விடைகள் நாங்க சார் பார்த்துக்குவோம். சிறப்பான குருதி வளங்கள். அதாவது சிற்றறை மயிர்த்துளை குழாய்களால் சூழப்பட்டிருப்பதனால அதுக்கு சிறப்பான குருதி வளங்கள் கிடைக்கும். ஆகவே அக்கட்டமைப்பு கொண்டிருக்கும் இறை இசைவாக்கம். அக்கட்டமைப்பு. சரி. ஆனால் எங்களுக்கு மிகவும் லேசி என்ன? சின்ன சொல். மெல்லியதாகவும் ஈரலிப்பாகவும் காணப்படல். மெல்லியதாக காணப்படல், ஈரலிப்பாக காணப்படல். ஈரலிப்பான வலிய விடு. சரி. மெல்லியதாக இருத்தல். ஓகே. மெல்லியதாக. சரி. அப்ப மெல்லியதாக இருத்தலையும் ஈரலிப்பாக இருத்தலையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது சின்ன விடைகள் தானே, எங்களுக்கு இலகுவாக விடையளிக்கலாம். ஓகே. அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம். வாயு பரிமாற்றம் மூலம் பெறப்பட்ட ஒட்சிசன் களச்சுவாச செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒட்சிசன் களச்சுவாச செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப களச்சுவாச செயல்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு அதுல கேள்வி, அடுத்த கேள்வி, ஒட்சிசன் உள்ள நிலையில் இடம்பெறும் களச்சுவாச செயல்முறையின் நிகழும் மாற்றங்களுக்கான சொற்சமன்பாடு. களச்சுவாசத்துல சொற்சமன்பாடை கேட்டிருக்கு. நன்றா பார்த்துக்கொள்ளணும். நீங்க இதுக்கு இரசாயன சமன்பாடு, அதாவது குறியீடுகள் மூலம் இரசாயன சமன்பாடு இல்லைன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அப்ப என்ன சமன்பாடுன்னு கேட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்ப சொற்சமன்பாடு சரி. நாங்கள் உச்சுவாசிக்கும் ஒட்சிசனும் குருதியில் உள்ள குளுக்கோஸுடன் இணைந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். அங்க களங்களுக்குள்ள சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறையை தான் நாங்கள் சுவாசம் என்போம். இதன் போது விளைவுகளாக கார்பன் ஆக்சைடு, நீர், அதோட சேர்த்து சக்தி உற்பத்தி ஆகும். நீர் சக்தி. ஓகே. சரி, அது எல்லாரையும் சரி. ஓகே. சரியா பிள்ளைகள்? இதுல ஒரு அம்புக்குறி இருக்கு. இந்த அம்புக்குறி போட்டிருக்கீங்க. அந்த அம்புக்குறி கட்டாயமாக இடப்படணும். சரியா? அந்த அம்புக்குறி கட்டாயம் இடப்படணும். இப்படி இப்படி நீங்க வெறும் கோடு மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஏன் அது காரணம்? இந்த சுவாசத்துல வர அம்புக்குறியை எதிர் திசையில போட்டா அது என்ன செயற்பாடுன்னு சொல்லுங்க பாப்போம். சுவாசத்துல வர இந்த அம்புக்குறியை நாங்க எதிர் திசையில போட்டா அது என்ன செயற்பாடு? ஒளித்தொகுப்புட. வெரி குட். ஒளித்தொகுப்புட தொழிற்பாடு. சரி. அப்ப ஒளித்தொகுப்புட தொழிற்பாடு தான் மறுபக்கம் நாங்க போட்டா வரும். ஆனால் இந்த இடத்துல அது நாங்க ஒளித்தொகுப்பு அல்ல, அவ ஒளித்தொகுப்பா சுவாசமானு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனாலதான் பிரச்சனை வரும் என்பதனால நாங்க அம்புக்குறிய போடணும். வெறும் கோடு மட்டும் போட்டால் எங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போயிடும். சரியா பிள்ளைகள்? சரி. நான் ஆகவே சுவாசம் 2 இருக்கு. சுவாசம் 2 வகையான சுவாசங்கள் இருக்கு. ஒன்று காற்று சுவாசம், அடுத்து காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம்டா ஒட்சிசனோட நடக்கிற சுவாசம். சரியா? ஒட்சிசன். அப்ப ஒட்சிசன் இல்லாமலும் சுவாசம் நடைபெறும் ஒரு கூற்று வந்தால் அது சரி. இது காற்றின்றிய சுவாசம் இருக்கு. அவ இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஒட்சிசன் உள்ள நிலையில காற்று சுவாசம். அவ காற்று சுவாசத்தின் சொற்சமன்பாடு. அப்ப சொற்சமன்பாடுன்னு சொல்றது இந்த சொற்கள் எழுதுறது. குளுக்கோஸ், ஒட்சிசன், கார்பன் ஆக்சைடு, நீர், சக்தி. அவை இந்த வெறும் கோடு இல்லாம இந்த அம்புக்குறிய பாருங்க. ஏன்னு சொன்னால் மறுபக்கம் நாங்கள் அம்புக்குறிய போட்டால் சக்தி வராது. நீரும் கார்பன் ஆக்சைடும் சேர்ந்து சூரிய ஒளி பச்சைய முன்னிலையில ஒட்சிசனும் குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுவதுதான் ஒளித்தொகுப்பு. அதுல பிரதான விளைவு குளுக்கோஸ், பக்க விளைவு ஒட்சிசன். இப்ப உங்களுக்கு ஒருவேளை இரசாயன சமன்பாடு கேட்டால், இரசாயன சமன்பாடு குளுக்கோஸுக்கான குறியீடு C6H12O6. அடுத்த ஒட்சிசன் O2 அம்புக்குறி 6CO2 6H2O. இங்க சக்தி கிடைக்குது. சரியா? சில இடங்கள்ல ATPன்னு போடுவாங்க.
அவை சக்தி அல்லது ஏடிபின்னு போடலாம். இப்ப பாருங்க, இந்த சமப்படுத்துற சமன்பாடும் ஒளித்தொகுப்புக்குரிய சமன்பாடு மாதிரி தான். ஒளித்தொகுப்புக்கு சமன்பாடு எழுதும்போது இந்த 3/6 தான் போடுவோம். எல்லாத்துலயும் ஒரு 6ஆம் நம்பர் ஒன்று வரும், நான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த எல்லாத்துலயும் ஒரு 6ஆம் நம்பர் வருது. ஆனா இதுல 3/6 இல்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சமப்படுத்து ஈடு செய்த சமன்பாடு அல்லது சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. அப்ப இதுதான் அந்த கேள்விக்கான விடை. சரியா? இது சொற்சமன்பாடு. அதை என்னன்னா, நாங்கள் காற்றினுடைய சுவாசத்துக்கான சமன்பாடு இந்த டைம்லேயே பார்த்துக்கொள்ளும். காற்றினுடைய சுவாசம், ஒட்சிசன் இல்லாமல் அங்கிகள் சுவாசிக்கும். பொதுவாக தாவரங்களில் நடைபெறுகிற காற்றினுடைய சுவாசத்தை நாங்க சொல்ற அட்கஹோல் நொதித்தல். சரியா? தாவரங்களில் நடைபெறும் காற்றினுடைய சுவாசத்தை நாங்க சொல்ற அட்கஹோல் நொதித்தல். அப்ப அட்கஹோல் நொதித்தலின் போது பாருங்க, குளுக்கோஸ் அது ஒட்சிசன் சேர இல்லை. சரியா? குளுக்கோஸ் அப்படியே உடைக்கப்படுது. உடைக்கப்படும் போது எத்தைல் அல்கஹோலாகவும் கார்பனீர் ஆக்சைடு சக்தி. சரியா? அப்ப காற்று சுவாசத்தில் உள்ள விளைவுல இங்க நீர் வரையில நீருக்கு பதிலா என்ன வந்திருக்கு? எத்தைல் அல்கஹோல். அப்ப இந்த சமன்பாடு நான் இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டு வந்ததாக. ஒருவேளை காற்றினுடைய சுவாசத்தின் தாவரங்களில் நடைபெறும் காற்றினுடைய சுவாசம் அல்லது ஒட்சிசன் இன்றிய சுவாசத்திற்கான சொற்சமன்பாட்டை தருக என்று கேட்டால், குளுக்கோஸ் அங்க ஒட்சிசன் இல்லை, அப்ப ஒட்சிசன் தேவையில்லை. கார்பனீர் ஆக்சைடு சக்தி வருகிறது, நீருக்கு பதிலாக நாங்க எத்தைல் அல்கஹோலை போடுவோம். அதே போல விலங்குகள்ல காற்றினுடைய சுவாசம், விலங்குகள காற்றினுடைய சுவாசத்துக்கு பேரு இலத்திக் அமில நொதித்தல். சரியா? விலங்குகள்ல காற்றினுடைய சுவாசத்துக்கு பேரு இலத்திக் அமில நொதித்தல். அப்ப அந்த இலத்திக் அமில நொதித்தலுக்கான சொற்சமன்பாடு, இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கான இரசாயன சமன்பாடு உங்களோட சிலபஸ்ல இல்ல. காற்றினுடைய சுவாசத்துக்கான இரசாயன சமன்பாடு இல்ல, சொற்சமன்பாடு மட்டும்தான் இருக்கு. அவை குளுக்கோஸ் லத்திக் அமில நொதித்தல், லத்திக் அமிலம் சக்தி. நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, விலங்குகளில் நடைபெறும் காற்றினிய சுவாசத்தின் போது விளைவுகளாக நீரும் வருவதில்லை, கார்பனீர் ஆக்சைடும் வராது. அப்ப நீங்க படிச்ச இதுவரைக்கும் படிச்ச சுவாசத்திற்கான சமன்பாடுகள்ல கார்பனீர் ஆக்சைடு வராத ஒரு சுவாச சமன்பாடுன்னு கேட்டால் அது இலத்திக் அமில நொதித்தல். இந்த இலத்திக் அமில நொதித்தல் காரணமாக, இந்த இலத்திக் அமிலம் உற்பத்தியாகுவதன் காரணமாகத்தான் குறுந்தூர ஓட்ட போட்டிகளின் போது காலில் உள்ள தசைகள்ல தசை பிடிப்பு, தசைகள்ல வலி ஏற்படும். என்னன்னு சொன்னால், தசைக்களங்களில் ஏற்படும் காற்றினுடைய சுவாசத்தின் காரணமாக இலத்திக் அமிலம் தோன்றுவது. தசை பிடிப்பு, நீங்க இப்ப ஸ்போர்ட் மீட் நிறைய ஸ்கூல்ல நடந்திருக்கும், அந்த டைம்ல நிறைய பேர் காலில் தசை பிடிப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் எங்களோட உடம்புல சக்தி உற்பத்தி ஆகும் காற்றின்றிய முறையிலும். அப்ப காற்றின்றிய முறை சுவாசத்தின் போது என்ன நடக்கும்? இலத்திக் அமிலம் உற்பத்தி ஆகும். அப்ப இலத்திக் அமிலம் தான் அங்க தசைகள்ல இலத்திக் அமிலம் வருவதனால அங்க தசை பிடிப்பு ஏற்படுது. சரியா? சந்தேகம் இருக்கா? ஓ சார், என்ன? காற்றினுடைய சுவாசம் எப்படி நடைபெறும், அதாவது எங்களோட உடல்ல எப்படி நடைபெறும் கொஞ்சம் சொல்லலுமா? அது ஏன் இந்த சந்தேகம் வருது என்றால், நாங்க சுவாசம்டா நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படியே மூச்சை எடுத்து வெளியே விடுறது. அப்படிதான் பொதுவாக சுவாசிக்கிறேன். என்ன? ஒட்சிசனை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைடை வெளிவிடுவது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சுவாசம் என்றால் என்ன? சரியான பதில், சுவாசம் என்றால் அங்கிகளின் உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை. அது ஒரு அனுசேப செயற்பாடு. உட்சேபமா அவசேபமா சுவாசம்? உட்சேபமா? உட்சேபம் என்றால் தொகுக்கப்படும் செயற்பாடு, அவசேபம் என்றால் உடைக்கப்படும் செயற்பாடு. நாங்க இப்ப பார்த்தோம், ஒளித்தொகுப்புக்கு எதிரான திசையில நடக்கிறது தான் சுவாசம். ஒளித்தொகுப்பு அப்ப தொகுக்கப்படும் போது அது உட்சேபம். ஒளித்தொகுப்பு ஒரு உட்சேப செயற்பாடு, ஆனால் சுவாசம் அவசேப செயற்பாடு. நல்லா ஞாபகம், அவசேப செயற்பாடு. ரெண்டு சேர்த்து அனுசேபம்னு சொல்ற. அவை சுவாசம் என்றால் உங்களோட மனத்துல இருக்கும், காத்தெடுத்து அப்படி வெளியே விடுற மாதிரி, அது சுவாச பொறிமுறை. காற்று சுவாச பொறிமுறை தான் ஒட்சிசனை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைடை வெளியிடுறது. ஆனால் சுவாசம் என்றால் அங்கிகளின் உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயற்பாடு. அப்ப அந்த சக்தி உற்பத்தி செய்யப்படுது எங்களோட தசைகள்ல
ஏதோ ஒரு வழிமுறையில் குளுக்கோஸ் மூலமாக எங்களை சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ் என்ன செய்யுது, குளுக்கோஸ்ல இருந்து சக்தி உற்பத்தி ஆகுது. அந்த சக்தி உற்பத்தி ஆகிற செயற்பாடு தான் நாங்கள் சுவாசம்னு சொல்கிறோம். ஆகவே சார் ஆக்சிஜன் கட்டாயமாக தேவைண்டு இல்லை. சொல்லுங்க சார் சொல்லுங்க. அப்ப காற்றினிய சுவாசம் நடைபெறதால மனிதனுக்கு தீங்கு அந்த மாதிரி அடிக்கலும். இல்லை இல்லை, அதில் ஒரு பக்க விளைவாக அங்கே லத்திக்கமில் உற்பத்தி ஆகுது. சரியா? இப்போ நாங்கள் சுவாசிக்கும் போதும் கார்பன் ஆக்சைடு வெளியே வருது. கார்பன் ஆக்சைடு ஒரு கழிவுன்னு நாங்கள் சொல்கிறோம். வெளிச்சுவாசத்தின் போது ஒரு கழிவு, அப்படிதானே? மனிதனில் கழிவு அகற்றப்படும் 3 முறைகள் இருக்கு. 3 முறைகள் என்ன? சிறுநீரகம் மூலம் சிறுநீர் வெளியேற்றப்படுது, தோலின் மூலம் வியர்வை வெளியேற்றப்படுது, அதே போல சுவாசத்தின் போது கார்பன் ஆக்சைடு வெளியேற்றப்படுது. அப்போ அது கழிவாக கருதுனால அது தீமன்னு சொல்கிற இல்லை நாங்கள், அது கழிவாக அந்த டைமில் எங்களுக்கு சக்தி கிடைக்குது. அதே போல் இந்த டைமில் என்ன கிடைக்குது? சக்தி கிடைக்குது. ஆனால் ஒரு பக்க விளைவாக லத்திக் அமிலம் வருவதனால நாங்கள் தசைப்பிடிப்பு வருது, கொஞ்சம் தடவை சரியாகுது. சரியா? ஏன்னு சொன்னால் உடம்புக்கு சக்தி தேவை. இப்போ குறுந்தூர் ஓட்ட போட்டியின் போது கூடுதலான சக்தி அங்கே தேவைப்படும். கூடுதலான சக்தி தேவைண்டா உடல் சக்தி தேவை ஈடு செய்யணும். ஆகவே எங்களை காற்று சுவாசத்தின் மூலம் கிடைக்கும் சக்தியைக்கு மேலதிகமாக தேவைப்படும் போது அங்கே காற்றினுடைய சுவாசமும் நடக்குது. சரியா? அப்போ காற்றினுடைய சுவாசம் நடந்து எங்களுக்கு சக்தி உடம்புக்கு கிடைக்குது. என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், காற்றினுடைய நிலையிலும் சுவாசம் நடைபெற்று சக்தி உற்பத்தி செய்யப்படும் போது எப்படியும் சக்தியின் ஒரு பகுதி வெப்பமாக வெளியிடப்படுங்க. உங்களோட புக்ல இருக்கு, வெப்பமாக வெளியிடப்படும். அப்போ சுவாசத்தின் போது சக்தியின் ஒரு பகுதி வெப்பமாக வெளியிடப்படுவதால் தீமன் எடுக்கலாம். சரியா? ஆனால் எஞ்சிய பகுதி இரசாயன சக்தி. பாருங்க, அது சக்தி என்பது இரசாயன சக்தி. அப்போ நீங்கள் நிறைய சக்தி படிச்சிருக்கோம் நாங்கள். பொறிமுறை சக்தி, அழுத்த சக்தி, இயக்க சக்தி, மின்சக்தி, காந்த சக்தி எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கு உற்பத்தி ஆகுவது இரசாயன சக்தி. அந்த சக்தி சேமிக்கப்படும் வடிவம் தான், அல்லது அந்த சக்தி எப்படி சேமிக்கப்படுது? அடினோசின் முப்போஸ்பேட். சரியா? அது சேமிக்கப்படுது, எனக்கு தேவையான உடற்செயற்பாடுகளின் போது பயன்படுத்தப்படுது. சரியா பிள்ளை? அதே நேரம் நாங்கள் ஏடிபியின் தொழில்களை பார்க்கலாம். சக்தியை சேமித்தல், விடுவித்தல், சக்தி காவியாக தொழிற்பாடு, சக்தியை கடத்துதல். சரியா? இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். களச்சுவாச செயல்முறையில் தோன்றும் சக்தியை இரசாயன சக்தியாக சேமிக்கும் உயர் சக்தி சேர்வை எது? இரசாயன சக்தியாக சேமிக்கும் உயர் சக்தி சேர்வை என்னது? ஏடிபி. பாருங்க, எஞ்சிய பகுதி, அப்ப வெப்பமாக வெளிவிடப்பட்டதோட எஞ்சிய பகுதி இரசாயன சக்தியாக எனும் உயர் சக்தி சேர்வையில், பாருங்க, என்னும் சக்தியாக ஏடிபி என்னும் உயர் சக்தி சேர்வையில் சேமிக்கப்படுகிறது, அல்லது ஏடிபி வடிவத்தில் சேமிக்கப்படுது. சரியா? அதுதான் அந்த கேள்வியில கேட்டிருக்கு. என்னது? சக்தியை ரசாயன சக்தியாக சேமிக்கும் உயர் சக்தி சேர்வை எது? சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப நீங்க சுவாச தொகுதி நாங்க இப்ப படிச்சோம். சுவாச தொகுதி தொடர்பான நோய்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பரிசோதனையை மட்டும் டார்கெட் பண்ணித்தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அப்ப நீங்க சுவாச தொகுதி தொடர்பான நோய்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கடைசிக்கு ஒரு கேள்வி, நோய் என்ன என்ன நோய் வரும் அப்படியும் வந்திருக்கு. இதுவரைக்கும் வந்த கேள்விகள்ல கடைசி கேள்வியாக நோயும் கேட்டு வர. அப்ப எங்களுக்கு தெரியும், தடிமல், பிடிசுரம், தொய்வு, ஆஸ்மா, புரோங்கைட்டிஸ், சுவாச குழாய் அழற்சி, காச நோய். அதோட காச நோய் அறிகுறி புகைத்து ஏற்படும் சிலிகோசிஸ், சிலிக்கா சேர்வைகள். இது ஞாபகம் வச்சுக்கொள்ள, சிலிகோசிஸ், சிலிக்கா சேர்வைகள். அடுத்த அஸ்பெஸ்டோசிஸ், ஷீட், குறைபடும் ஷீட், அதுல இருந்து வர்றது. இது சிலிகோசிஸ் அல்லது அஸ்பெஸ்டோசிஸ், இதுக்கு வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி, எல்லாரும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11ஆம் ஆண்டு பார்ட் 1 இலகுவான கேள்வி, இழையங்கள் சம்பந்தமாக. 3 இழையங்கள் இருக்கு. முதலாவது ஏ, பொட்டேட்டோ வடிவில் இருக்கு, உருளைக்கிழங்கு வடிவில். பொட்டேட்டோ வடிவில் இருக்கிறதுனால என்ன இழையம்? புடையக்கிழங்கு.
வெரி குட். புடைக்கல விலையம். இரண்டாவது மூளைகளை ஒட்டி ஒட்டி இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மூளைகளை ஒட்டின மாதிரி இருக்கு. ஒட்டுக்கலை விலை. ஒட்டுக்கல விலையம். அப்ப ஒண்ணு புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம். அடுத்தது வள்ளுருக்கல விலையம். இது எளிய நிலையிலேயமா, எளிய நிலையிலேயமா, சிக்கலான நிலையிலேயமா? எளிய நிலையிலே. எளிய எளிய நிலையிலே. நிலையிலே. வெரி குட். ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல, சரியா, ஏற்கனவே பாஸ் பேப்பரை நீங்க பார்க்கலாம். இதுல பொழிப்பு, இந்த பாடத்துல முதலாவது பாடத்துல பொழிப்புட பகுதியில வந்திருக்கு. இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் வடிவில். அந்த விடயம் அங்க எக்ஸாமுக்கு வந்துச்சு, இடைவெளி நிரப்புறது. சரியா? அவை நீங்க ஏதாவது இந்த மாதிரி எது இந்த விஷயம் தாவர இலையம் இந்த பகுதி வந்து இடைவெளி நிரப்ப வந்துச்சு. தாவர இலையம், நிலை இலையம், பிரி இலையம். பிரி இலையம் 3: உச்சி பிரி இலையம், பக்க பிரி இலையம், இடை புகுந்த பிரி இலையம். உச்சி பிரி இலையம் உயரம் அதிகரிப்பதிலும், பக்க பிரி இலையம் சுற்றளவு அதிகரிப்பதிலும், இடை புகுந்த பிரி இலையம் கணுவிடை நீளம் அதிகரிப்பதிலும் உதவும். அப்ப நிலை இலையங்களை நாங்க ரெண்டா பிரிச்சோம். அந்த நிலை இலையத்துல ஒன்றுதான் எளிய நிலை இலையம். அதை நாங்க பார்த்தோம். எல்லாம் ஒரே வகையான களம், ஒரே மாதிரி இருக்கு. புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வள்ளுருக்கல விலையம். சிக்கலான நிலை இலையத்தை பிரதானமாக இரண்டா பிரிக்கலாம். இரண்டா பிரிக்கும் போது அதுல 2க்கு மேற்பட்ட கள வகைகளை கொண்டது. கால் உரியம். கால் 4 வகையான களங்களை கொண்டது. யாருக்கு சொல்லலாம்? கால் 4 வகையான களங்களை கொண்டது. நீங்க இப்படி இந்த அட்டவணையினா இது திரும்ப 4ஆ பிரிக்கலாம். அதே போல உரியமும் 4 பகுதிகளை கொண்டது, 4 பிரிவுகளை கொண்டது. கால் 4 பகுதி, உரியம் 4 பகுதி. ஞாபகம் பிள்ளைகள்? ஏற்கனவே எம்சிக்யூலையும் கால்ட தொழில், உரியத்திர தொழில் எல்லாம் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளும் கட்டாயமாக. சரி, நான் பார்ப்போம் அதையும் மேலோட்டமா. உரியயிலேயே 4 வகையான களம்: நெய்யரி குழாய் மூலகங்கள், தோழமை களம், உரிய நார், உரிய புடைக்கல விலையம். இதுல உரிய நாருக்கு மட்டும் உயிர் இல்லை. இதுல உரிய நாருக்கு மட்டும் உயிர் இல்லை, மற்ற 3க்கும் உயிர் இருக்கு. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. உரிய புடைக்கல விலையம் இருவித்திலை தாவரங்களில் மட்டும் காணப்படும். இருவித்திலை தாவரங்களில் மட்டும் காணப்படும் இலையம் தான் உரிய புடைக்கல விலையம். சரியா? இப்ப கால்கலன் 4 பகுதி எடுத்துக்கொண்டா அதுல 4 பகுதி இருக்கு. கால்கலன் மூலகம், குளட்போலி, நார்கள், புடைக்கல விளைய களம். இதுல மேல உள்ள 3க்கும் உயிர் இல்லை. புடைக்கல விளைய களத்துக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு. சரியா? அவை கால்களத்துக்கு 2 தொழில் இருக்கு பிரதானமாக. காலிலையத்தின் தொழில் சாற்றேற்றம் என்ற சொல் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் அந்த சொல் வர இல்லைன்னு நினைக்கிறேன் நியூ சிலபஸ்ல. சாற்றேற்றம் என்றால் என்ன? தாவர வேர்களின் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியப்புக்களையும் மேல் நோக்கி கொண்டு செல்லு. தாவர வேர்லேருந்து மேல் நோக்கி சொல். அடுத்தது பொறிமுறை வலுவளித்த. அப்ப இந்த விஷயம் சீக்குல வந்திருக்கு. நீரையும் கனியப்புக்களையும் மேல் நோக்கி கொண்டு செல்லலும் பொறிமுறை வலுவளித்தலும். சாற்றேற்றம் என்ற சொல் அங்க வர இல்லை. சரியா பிள்ளைகள்? அதே போல உரிய இலையத்தின் தொழில் பார்த்துருப்போம். உரியம் உணவு. நான் வச்சுக்கணும். உரியம் உணவு. இலையினால் துவக்கப்பட்ட உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லும். அவை நாங்க கேள்விக்கு போகலாம். மேலுள்ள ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கும் தாவர இலைங்களை பெயரிடுக. பெயரிட்டாச்சு. மேலுள்ள உயிரற்ற இலையம் இது எளிய நிலையத்துல உயிரற்றது சி வள்ளுரு களவிலையம். உயிரற்றது வள்ளுரு களவிலையம். சிக்கலான நிலை இலையங்களை பெயரிடுக. சிக்கலான நிலையங்கள் நாங்க பார்த்தோம் என்னென்ன? காலிலையம், உரிய இலையம். காலிலையம், உரிய இலையம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, செஞ்சாக்கள் அனுப்பிவிடுங்களே, நாங்க விடையை பார்ப்போம். தூய நெட்டை செஞ்சாக்கள் இருந்தா குரூப்ல போடுங்க, நாங்க விடையை செக் பண்ணி பார்ப்போம். அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல தவறுதுன்னு இந்த விஷயம்
உங்களுக்கு பிடிபடும். சரியா? இல்லாட்டி இப்படித்தான் எக்ஸாம் ஹால்ல போய் கேள்வி வாசிக்கச்சுல குழப்பம் கொண்டு வார. நீங்க இப்போதே அதை செஞ்சு அனுப்பினீங்களா, பிழை வந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல தான் எனக்கு பிழை ஆகுதுன்ற விஷயத்த கண்டுபிடிக்கலாம். ம், சரி. சரி, கேள்வியை பார்ப்போம். வீடியோ அனுப்பியிருக்கீங்க. ஓகே, உங்களோட வீடியோ சரியானு செக் பண்ணுவோம். சரி, முதலாவது கேள்வி பாருங்க. தூய நெட்டைனால் இந்த இடம் பிழைச்சு. தூய என்ன வரணும்? ரெண்டுமே கேபிட்டல் வரணும். கனெக்ஷன் கட் ஆயினா அடுத்ததுக்கு வாங்க. கேபிட்டல் டி. அப்ப தூய இல்லைங்க, இது இதர நுகமாயிட்டு. அப்ப ஆரம்ப பிழைச்சிட்டு அவ்விதங்களுக்கு பார்க்கலாம். சரியா? அப்ப இப்ப ஆளுக்கு உங்களுக்கு விளங்கிரும். நான் பின்ன செஞ்சவருக்கு விளங்கிரும். தூய சொல் வந்தால் ரெண்டுமே ஒரே எழுத்தா இருக்கணும். சரியா? அப்ப உன்னோட பிழை இதுக்கு பிறகு அந்த பிழை வரக்கூடாது. தூய என்று சொல்லும் போது ரெண்டும் ஒரே எழுத்து. கேபிட்டல்டா கேபிட்டல், சிம்பிள்டா சிம்பிள். சரி, அடுத்த பார்ப்போம். தூய. சரி, விட மட்டும் வந்திருக்கு. கடைசி செக் பண்ணுவதேன். இது சரி. என்ன பார்ப்போம்? தூய நெட்டை